23 படிக்கல. ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாய் இருந்தபடியாலும் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். ரொம்ப முக்கியமானது 24 சொல்லுறாரு. 23 தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால 24 சொல்றாரு, நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ள சிதறடிச்சு அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதுக்கும் வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். ஆகையால் 25 பாருங்க. ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றாரு. 25 என்ன சொல்றாரு? நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகள், ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதுக்கு? எல்லாத்தையும் பூச்சி போடக்கு, சிதறடிப்பதற்கு. ஏன்? என் ஓய்வு நாள அசட்டை பண்ணான், என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள செஞ்சான், அசட்டை பண்ணினான். அதனாலதான் எனக்கு இந்த புதன்கிழமை காலையில எனக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஏற்கனவே நான் ஒரு படிச்சிருக்கிறத நான் மறந்துட்டேன். இப்போ தேடி பார்த்தா கிடைக்கல. அன்னைக்கு நான் யதார்த்தமா பார்க்கும்போது இந்த வசனம் மறுபடியும் எனக்குள்ள வருது. அன்னைக்கு சாயங்காலம் எனக்குள்ள அந்த உணர்வுகள் வந்துட்டே இருக்குது. அப்ப வனாந்தரத்துல தேவன் அநேக காரியங்களுக்கு உதவி செய்தாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்? சிதறடிப்பதற்கு. எவன் அவிசுவாசமா இருந்தா அவனெல்லாம் நான் நினைச்ச காரணம் போகக்கூடாது என்பதற்காக, எவன் பரிசுத்தாவியை அசட்டை பண்ணினானோ அவன் போகக்கூடாது என்பதற்காக நான் தான் அந்த நியாயங்களை கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய இதோடைய திட்டம் இல்லை, இதோடைய சித்தமா இல்ல. அப்ப அவருடைய சித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது? நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய சித்தம் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீங்க வாங்க, நீங்க போய் கானானை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு கானானை கொடுத்துட்டேன், கானானை கொடுத்துட்டேன். இது பிதாவுடைய திட்டம். எகிப்திலிருந்து வருகிற ஒருவன் கூட வெட்கப்படக்கூடாது, அப்படியே போய் கானானை சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுதான் அவருடைய பரிபூர்ண திட்டமே ஒழிய அவங்க வனாந்தரத்துல இந்திரவசம் அடையணும், அந்த வனாந்தரத்துல இப்படி வேதனைப்படணும், அவிசுவாசமா அழிக்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் போய் இந்த ஆதில இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஆதிபத்துல இருந்து அப்ப இதெல்லாம் உண்மையில அப்ப இதெல்லாம் திட்டம் கிடையாதா? அப்ப எதுக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்தாரு, மண்ணாவை கொடுத்து பாதுகாத்தாரு, அவன் கால்ல பீக்கலைய, அவன் செருப்புல கேட்கலைய. ஆனா திட்டம் கிடையாது, ஆனா உதவி செய்தார். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. இப்போ ஆனா இவங்க அலையிறது அவருடைய திட்டம் இல்லை, ஆனா அவன் மாறாத கிருபை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்துட்டே இருந்துச்சு. அவர் மாறல, மாறி அவன் மாறல, இப்ப மாறிட்டான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதாம ஏதேன்ல வைக்கிறது அவருடைய திட்டம். அவன் மாறினா உலகத்துல போனான், அங்கேயும் அவர் உதவி செய்தார். பாவம் பெருகினபோது உலகத்தை அழிக்க நினைக்கப்படுகிறோம். தேவனுடைய கிருபை வேலையை உண்டு பண்ணிச்சு. அதை நம்பாதபடி, ஏன்னா அவருக்கு கடைசிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அதை நம்பாதபடி என்ன செய்யலாம்? இழக்கப்படுறான். இப்படி ஒவ்வொருத்திலையும் என்ன செய்யலாம்? இழக்கப்படுறான். இங்க வனாந்தரத்துல அவ்வளவு உதவி செய்வதும் அவருடைய கிருபை தானே வழிய அவங்க பக்தி வச்சு இல்லை. அப்போ இதுல முக்கியமா நமக்கு வைக்கிறது என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்காரோ அதை நம்ம அசட்டை பண்ணாம நம்ம இருந்துட்டோம்னா அவர் ஒரு சேதம் இல்லாம இருக்குது. அழகா என்ன செஞ்சவாரு? செயல்படுத்துவார். நாம இந்த மாம்சத்துக்குள்ள நம்ம பல மாம்ச எண்ணங்களுக்குள்ள நம்ம போகும் பொழுது அங்க எப்போ அது மாற ஆரம்பிச்சு செங்கடலுக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏன் என்னை முறையிட உலகத்துக்கு போ அப்படிங்கிறார் தேவன். ஆதரவு கொடுத்துட்டேன், செங்கடல் கிளம்பிட்டு போ அப்படிங்கிறார். போல நீட்டுக்கிறார், ஆலோசனை போல நீட்டுக்கிறார். அப்போ எல்லா இடத்துல தன்னை போ போய் சுதந்திரிச்சு கொள்ள அப்படிங்கிறார்.
அந்த செங்கடல்ல பிளக்கப்படினதுல சுத்தி பாரு செங்கடல் அந்த ஆள இருக்கா பாருங்க பாருங்க மோசே பார்க்க சொல்லல. அவர் மட்டும் பிளந்து போயிட்டாங்க. ஆனா கானான் பக்கத்துல போன உடனே சுத்தி வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார். அதுதான் முதல் தப்பு. ஏன்னா அங்க கானானுக்கு வருவன் சொல்லி செங்கடலாம் பிளந்து தந்தவர், கானானுக்கு செங்கடலே பிளந்தவர். இந்த மனுஷன் கையில இருந்து நம்மள தரது எம்மாத்திரம் அவதான் கத்துட்டேன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாம போயிருந்தாங்கன்னா ஒரு ஆள் கூட சேர்ந்தப்பட்டிருக்காரு. அப்படியே எதிர்க்கிறவங்க அப்படியே அவருடைய திட்டம் என்ன? நீ கட்டாத வீடு உனக்கு கொடுக்கப்படும், நீ வெட்டாத கிணறு உனக்கு கொடுக்கப்படும், நீ நடாத மரங்கள் உனக்கு கொடுக்கப்படும். எல்லாம் நாங்க காணாம வச்சிருக்கேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் அவங்களை பறந்துட்டு நீ பேர் செய்யணும். உட்கார்ந்து உனக்கா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான், நீ உட்கார்ந்து நீ சுதந்திரிச்சு கொள்ளணும். அதுதான் நான் உனக்கு வச்சிருக்குதான் பிதாவுடைய திட்டம். இந்த திட்டத்தை அவர்கள் அசட்டை பண்ணினபடினால், அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினபடினால் தான் தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகள் இப்போ அவங்க செங்கடல் பிளந்த உடனே அதோட ஆராதனை செய்ய சொல்லியிருக்கார். விடுதலையா இருக்காங்க, அதுக்கான ஆராதனை. அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நேரே காணாமல் என்ன முடிஞ்சு போச்சு. அது அசட்டை பண்றபடினால அங்கே இவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். அதற்கு அவங்க கீழ்ப்படியாம போறவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? அழிக்கப்படுறாங்க. அது கீழ்ப்படியாம இல்லாட்டா நேரே போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நேரே போயிருப்பாங்க. அவங்க எதனால அது அவங்க இழக்கப்பட்டது என்பதை யோசிச்சு பாருங்க. சுயம், இந்த சுயத்தினால் என்னன்னா பார்க்க போறோம், ஆள் பார்க்க அனுப்பிடுறாங்க. அங்க பாருங்க 10 பேரு அவிசுவாசியா பேசுறான், அதுல 2 பேர் தான் விசுவாசமா பேசுறாங்க. அது மோசையும் அப்பமா மோசை என்ன நினைச்சிருந்தாங்க? கர்த்தர் சொன்னாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க. காலேஜ் சொல்றான் மோசைகிட்ட, இப்பொழுதே கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு, இப்பொழுதே நான் போவோம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே கூட யார் பேசுறதா கேட்கிறாரு? அதிகமாய் சொல்றவங்க பேசுறதா அவர் என்ன செய்றாரு? கேட்கிறாரு. அதனால தான் யார் அசட்டை பண்ணதா அர்த்தம்? நான் சொல்லியிருக்கிறேன் காணான் கொடுக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கிறேன். நீங்க எதுக்கு நீ இப்போ வேற மாதிரி யோசிக்கிற, மனுஷனை பாக்குற? அப்படி இருக்கிறாரா? மறுபடியும் அவங்களே சுற்றி வர பண்றாரு. அதுல நிறைய பேர் எவங்களாம் அவிசுவாசமா இருந்தாலும் அவ்வளவு பேர் போறோம். ஒருத்தர் போட 2 பேர் தான் பேருக்காரு. ஆனா அவருடைய திட்டம் அது இல்லை. அவருடைய திட்டம் என்ன? எல்லாருமே சுதந்திரிக்கணும். அப்போ அந்த சுயம் அந்த போனதுனால, மாம்சத்தின்படி அவன் சிந்திச்சதுனால அங்கே செஞ்சு இழக்கப்பட்டாயிடுச்சு. அந்த ஆசீர்வாதங்கள் இழக்கப்பட்டாயிடுச்சு. எனக்கு என்ன அவசியமா இப்படி இருக்கும்? இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? நிறைய ஹெல்ப் பண்ணாரு. பணாந்தரத்துல அவர் எல்லாமோ அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு. நான் யோசிச்சு பார்ப்பேன், இன்னைக்கும் இந்த சுயநீதியில இருக்கிற திருச்சபைக்கு பாருங்க நிறைய அற்புதங்கள் நடக்குது. நான் முதல் யோசிப்பேன், அற்புதங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு. ஆனா அன்னைக்கு நான் அதை தியானிக்கிறதுலதான் எனக்கு யோசிக்கிறேன், பணாந்தரத்துல தான் அற்புதம் நடந்துச்சு. ஆனா பணாந்தரத்துல ஒரு சிஸ்டம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது ராஜாவை ஏற்படுத்த ஒரு சித்தமே இல்லை. ராஜாவை ஏற்படுத்துறது சித்தமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு ராஜா வேணும். உடனே தேவன், நானே உனக்கு ராஜாவா இருக்கேன், நானே உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினோம்னா அவன் உடைய எப்படிலாம் நடத்துவான்னு தெரியாது. ஆனா நான் மாற மாட்டேன், எப்போ உங்களுக்கு இருக்க இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சரி தாரே அவன் கொடுக்கிறார். ராஜாவை ஏற்படுத்தினது யார் தான்? தேவன் தான் ஏற்படுத்தினார். ஆனா அதை கேன்சல் இல்லைங்கிறார். இப்போ தாவீதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின ராஜாவை தேவன் தான் ஏற்படுத்துறாரு. சாமுவேலை கொண்டு சொல்றாரு, சவுலை ராஜாவா ஆக்கின்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்றாரு அது யார் சித்தம் இல்லை. அவன் கேட்டான், கொடுத்தேன். இஸ்ரவேல் எழுதிட்டாங்க, கேட்டான், நான் கொடுத்தேன். இன்னைக்கும் இந்த சுயநீதியில் இருக்கிறவங்களும் கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்ல. தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட வேண்டும், கிருபை மூலமாக விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவாசித்து அந்த சத்தியத்தை விசுவாசித்து அதன் மூலமாக நீ விடுதலையாக்கப்பட வேண்டும், வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும், அதை சுதந்திரிக்கணும். அப்படி யாருதான் சார்ந்து வாழ முடியும்? கிறிஸ்துவை தான் சார்ந்து வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்துவை இணைந்து இருந்தால் தான் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். ஹalleluya. அது தேவனுடைய சித்தம். நாளை சபை நிறைய
நிறைய எதை வச்சு எதுக்குள்ள போயிருக்குது? சுய நீதிக்குள்ள போயிருக்குது, சுய பக்திக்குள்ள போயிருக்குது. அங்கேயும் அற்புதம் நடக்குது, அங்கேயும் தேவன் பேசினார் சொல்லப்படுது. ஆனா தேவனுடைய சித்தம் அது அல்ல. ஹalleluya. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எல்லா இடத்துலயும் நடக்கும். அதுதான் இயேசு சொல்றாரு, உன் நாமத்தினால அற்புதம் செய்தோமே, உன் நாமத்தால தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, உன் நாமத்தால பிசாசை துரத்தினோமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செய்கிறாரே, என்னை விட்டு அகற்று போங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறார். ஆனா அவங்க எது மூலமா தான் அற்புதம் செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் அற்புதம் செஞ்சாங்க, தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க. யாருன்னே தெரியாது. அப்போ இதுல என்னத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது? அவருடைய சித்தத்தின்படி போகிறவன் எவனோ, பிதாவுடைய சித்தம் என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேரோ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேரோ? கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என்ன என்ன பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ. அப்போ ரெண்டு பேரும் என்னதான் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவை தான். இவர் சொல்றார் பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு சொல்றார். பிதா என்ன சொல்றார்? யார் சித்தம் என்ன? கிறிஸ்துவின் மூலமா மீட்கப்படணும். அப்போ இதுதான் விசுவாசத்துல வருது. கிறிஸ்துவின் மூலமா மீட்கப்படுகிறது எல்லாமே விசுவாசத்துல தான் வரும். ஏன் நம்ம கண்ணால பார்க்கல, அது ஆவியில இருக்குது. அதத்தான் எபிரேயர் 11 சொல்றாரு, காணப்படாதது நிச்சயம், நம்புறதுல உறுதி. ஹalleluya. இந்த விசுவாசம் இப்போ நீங்க எதுல இதை இப்போ நம்ம காலத்துல எப்படி நாம் விசுவாசிக்கணும், எப்படி உறுதியா இருக்கணும் என்றால், எதை நீங்க விசுவாசிக்கலாம், எதை நீங்க அதிகமா பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு எதற்காய் வந்தார், எதை செய்தார், எதற்காய் அவர் அடிக்கப்பட்டார், என்ன வேதனை, அதனால் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது. நீங்கள் மாதக்கணக்காக நீங்கள் தியானிக்க அவர் யார், அவருடைய அன்பு என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய போகிறது. விசுவாசம் பெருக போகிறது. விசுவாசம் பெருக 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 உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. எனக்கு இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை வந்த உடனே நான் நிறைய படிச்சுட்டு வந்தேன். எபிரேயர் 11 வந்த உடனே நம்பப்படுகிறது உறுதி. நான் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மாதத்தை எனக்கு இன்னும் இது தேவைப்படுகிறது அப்படி சொல்றேன். காலையில நம்பப்படுகிற உறுதி, உறுதியா இருக்கு. நான் சொல்றேன், எனக்குள்ள வசனம் வருது, நான் சொல்றேன் இதுல நம்ம உறுதியா இருப்போம். காணல, நான் காணல, ஆனா என்ன செய்ய நிச்சயமா நிச்சயமா இருக்கு. நம்புறது நீ உறுதியா இருக்கு, காணப்படாதது நிச்சயமா நிச்சயம் உனக்கு நடக்கும். அப்போ இதுதான் விசுவாசம். ஹalleluya. அப்போ இப்படி நாம் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு தேவை இருக்குங்க, உங்களுக்கு தேவைகள் இருக்கு. இதை நீங்க ஒரு இடத்துல பார்த்து சொல்லுங்க, இதையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையினால் இந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உறுதியாக இருக்கும். ஆமென். எத்தனை கேட்டுட்டு இருக்கீங்க? ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தைகள் ரொம்ப எதுவும் உங்களுக்கு செய்யவில்லை, ஏற்கனவே நமக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எத்தனை ஆண்டுகள் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை ஆண்டுகள ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பலனும், நீடித்த ஆயுசும் அவருக்குள் பரிபூர்ணமாய் இருக்குது. உங்களுடைய மனதை எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். மனது நமக்குள்ள விரிவாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த வல்லமையை நீங்கள் உள்வாங்க தான் அது உங்களுக்குள் செயல்படும். அதுதான் பவுலின் ஜெபத்துல நீங்க அதிகமா பாருங்க, உங்க மனது புதிதாக்கப்படட்டும், உங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உள்ள மனதை பத்தி தான் பேசுவார், மனதை பத்தி தான் பேசுவார். புதிய ஏற்பாட்டுல முழுசு எதுல அடங்கியிருக்கிறாங்க? மனசுல அடங்கியிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டு அது எதுல அடங்கியிருக்கா? நம்முடைய சுய பக்தியில் அடங்கியிருக்கு. பழைய ஏற்பாட்டு பக்தி சுய பக்தி, மனித பக்தி. புதிய ஏற்பாட்டு வந்து விசுவாச பக்தி. காண முடியல, ஆனா உறுதியா இருக்கிறோம். பார்க்கல, ஆனா உறுதியா இப்படிதான் எனக்கு நடக்கும் அப்ப நீங்க உறுதியா இருக்கீங்க. ஆமென். உங்களுக்கு அது உங்களுக்கு மறைவா இருக்குன்னா நீங்க போன உடனே உங்களுக்கு நீங்க லீவா இருக்குன்னா எழுதுங்க, ஒரு வார்த்தை எழுதிட்டு சொல்லுங்க, இது எல்லாம் எனக்கு நடந்துதான் தீரும், இது மாறவே செய்யாது. கடத்திற்கா கடனை எழுதி சொல்லுங்க, கிறிஸ்துவின் மகிமையில இது எல்லாம் தீர்க்கப்படும், எல்லாம் தீர்க்கப்படுது. விசுவாசத்தை கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. ஆமென். அடமான வச்சுக்கலாம், விருப்பப்படுத்தி சொல்லுங்க, விசுவாசத்தை சொல்லுங்க.
ஹalleluya. அதுதான் ஆவியின் பக்தி. அதுதான் நம்ம ஆவியில நாம் பக்தி ஆவியில யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியிலே யுத்தம் பண்ணுகிற வார்த்தைகள். ஆமென். இதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நீங்க வெளியரங்கமா எதுவுமே தெரியாது. வெளியரங்கமா எந்த மனிதரையும் சேதப்படுத்த மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள செஞ்சு கொண்டிருக்கிற பலமான யுத்தம் அவன் பிசாசை முறைக்கு போடும். அவன் செய்ததெல்லாம் வாய்க்காமல் போகும். அவன் திட்டமெல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது 18வது அதிகாரத்துல எசேக்கியேல் 31-32 நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கும் புதிய இருதயத்தை புது ஆவியும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாய்ந்தவர்களுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. நீ சாகாத, என்ன செய்ய, புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணிக் கொள்ள. அவங்க என்ன சொல்றாரு? உண்டு பண்ணிக் கொள்ளுங்க. நமக்கு என்ன செஞ்சாரு? தந்துட்டோம்னு சொல்றாரு. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க நீ பெற்றுவாங்கன்னு சொல்றாரு, உங்களுக்கு தந்துட்டோம்னு சொல்றாரு. அவங்களுக்கு நான் உன்னோட வருவோம்னு சொல்றாரு, உங்களுக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு உள்ள இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹalleluya. யார் பாக்கியவான்? நம்ம தான் பாக்கியவான். ஆமென். அவங்கள நீ செய்யணும்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு உனக்கு நான் செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அங்க அவன் செய்யறதா பாவம், இங்க உங்களுக்கு செஞ்சதை நம்பறதா பாவம். அதான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதது பாவம். ஆண்டவர் சொல்றதை நீ நம்பறதா பாவம். எல்லாம் செஞ்சிருக்காரு பாருங்க, அது நம்பறதா பாவம். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுல மனம் திரும்புங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். சாவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சாவை விரும்புகிற தேவன் இல்லை. ஆமென். சபையில் சொல்றாங்க, 120 சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் நான் இது எத்தனை தெரியாது, விசுவாசிக்கிறேன். எதற்காக? மேன்மை பாராட்டுவதற்காக இல்ல, அவருடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்பட அவர் அப்படியும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஜனங்களும் ஜாதிகளும் அறிய வேண்டும். எந்த ஜாதிகளுக்கும் நடக்காத அற்புதம் முடியும். நம்மளோடு கூட செய்வேன் என்றால் நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவாய் விரிவாக்கப்பட வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. அவர் புதியப்பட்ட அவனவன் விசுவாசத்தின்படி அவனவனுக்கு ஆக கடவுள். உங்களுடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எல்லாமே கிரியை செய்யும். நீங்க எது மேல விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் கிரியை செய்யும். ஆனால் அதுல நீங்க உறுதியா இருக்கு. சூழ்நிலைகள் பார்க்கிறது கேட்கறத வச்சு விசுவாசிக்காதீங்க. சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டுமே விசுவாசித்துக் கொண்டிருங்க. அந்த விசுவாசம் சகலத்தை என்ன செய்யும்? செய்யும். ஹalleluya. ஆமென். யாத்ராகமம் 16 பாருங்க. யாத்ராகமம் 16 எழுதாம பாருங்க. 16வது அதிகாரம். பதினாறாவது அதிகாரத்துல 4-5 யாத்ராகமம் 16வது அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் பரிசுத்தப்படுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளிலும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2ஆம் தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவுள்கள் என்றார். இது என்ன சொல்ற பாருங்க, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் தேவைகளை எடுக்கணும், மீறி எடுக்க கூடாது. அப்புறம் கட்டளை போடுறேன். யார் தெரியுமா? இதை யோகமா என் வார்த்தை மீறாங்கிறது நான் நினைச்சேன். இதுல தெரியும் சில பேருக்கு உபாசில கிடைக்குது, அவருக்கு அறிவா. தேவன் சொல்றாரு, நீ எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கலான்னு சொன்னா தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை மிஞ்சி அவன் எடுத்தான்னா எழுது தப்பாயிரும். இதுதான் சட்ட திட்டங்கள். இல்ல புரிஞ்சுடுங்க. நல்லா இதை மட்டும் நீங்க கவனிச்சு வைங்க. சட்ட திட்டம்னா எது, கிருபைனா எதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்றாரு? அதனால் நான் அவர்களை சோதித்து பார்ப்பேன். நான் சொல்ல கேட்காமலா கேட்கலங்கிறத அதனால் நான் சோதித்து பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்றாரு. அப்போ அது எடுக்கிறாரு, கடைசி நாள் மட்டும் நீ 2 நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அதையும் மீறாங்க. சில பேர் நாளைக்கு சேர்த்து எடுத்துடலாம். அது அந்த நாள் முடிஞ்சா புழு வச்சு
இதுதான் மரணத்துக்கு எதிரான சட்டங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாரீங்க சபைக்கு வாரீங்க, 10 மணிக்கு ஒரு ஆள் வாரீங்க, 10:30க்கு ஒரு ஆள் வாரீங்க, 12 மணிக்கு ஒரு ஆள் வாரீங்களா? இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொல்லிட்டேன் 10 மணிக்கு வர்றவங்க மட்டுமே பரிசுத்தவாங்க, எல்லாருமே தேவனுக்கு சட்டத்தை மீறாங்க அப்படி நான் ஒரு சட்டம் போட்டுறேன். இப்போ அந்த மீறி வரதுல உங்களுக்கு என்ன தோணும்? நான் சொல்லிட்டாங்களே தப்பாயிரும் அப்படித்தானே, ஏன் சட்டம் போடுகிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் சட்டத்தை போட்டாங்கன்னா அதுல அப்பதான் தெரியும் எவன் உண்மை இல்லவன், எவன் சொல்ல கேட்க மாட்டான் அப்படிதான் தெரியும். அவன் கேட்காதவன் கூட என்ன செய்வான், அழிக்கப்பட்டுட்டே இருப்பான். ஆனால் அது அவருடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் இல்லை. ஆனா எதுக்காக நம்புறாங்க, நம்பலையா, என் வார்த்தையை கனப்படுத்துறானா கனப்படுத்தலையா, அதைத்தான் பார்க்கிறார். அதனால நம்ம அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே போல எபிரேயர் படிக்க அதை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 7வது அதிகாரத்துல 303 படிக்கிறேன். எபிரேயர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் பாருங்க, இந்த சட்டங்கள் என்னது? மாம்ச சம்பந்தமான சட்டமாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எதுக்குரிய சட்டங்கள்? உங்கள் மாம்சத்தை உங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டு வரவே ஒழிய உங்கள் ஆவியில உங்கள் ஆத்மாவில எந்த பிரயோஜனமும் படாது. ஆனா விசுவாசங்கிறது எங்க சேர்ப்பு இயக்கப்படுதுன்னா உங்கள் ஆவி ஆத்மாவில இயக்கப்படுகிறது, உள்ள இயக்கப்படுகிறது. அல்லேலூயா, உள்ள இயக்கப்படுது. அப்போ அந்த மாம்ச சம்பந்தமான கட்டளைகளாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல், இயேசு மாம்ச சம்பந்தமான சட்டத்திட்டத்தின்படி அவர் என்ன செய்ய ஆசாரியராய் ஆகல. அவர் நேரடியாக பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு வந்தவர். அதனால நாம இந்த மாம்ச சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் பரிசுத்தமாக படல. அல்லேலூயா. அது 18 படிங்க. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. முந்தின கட்டளைகள் பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததால் மாற்றப்பட்டது. முந்தின கட்டளைகள் தான் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள். அது பயனற்றது. பயனற்றது அவருக்கு அப்பவே தெரியும். எதற்காக கொடுத்தார்? அன்றைக்கு அவர்களை அழிப்பதற்காக கொடுத்தார். எதற்காக நிறுத்தினார்? நாம் பிழைப்பதற்காக நிறுத்தினார். ஆமென். அதை நிறுத்தி இரண்டாவது பலமாய் ஆவி பிரமாணத்தை நமக்கு தந்தார். நாம் இப்ப ஆவி பிரமாணத்தில் இருக்கோம். இப்பவும் நியாயப்பிரமாணம் எதற்கு ஒப்பிடப்படும்? இதை அவிசுவாசமா இருக்கிறவங்க எங்க போறாங்க? நியாயப்பிரமாணத்துக்குள்ளவங்களா இருக்கிறாங்க. நீங்க இந்த உலகத்தை பார்த்தா நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற சபை தான் நிறைய இருக்குது. அப்போ பாருங்க, அவிசுவாசம் உள்ளது. அது விசுவாசத்துக்குரியது இல்ல, அது அவிசுவாசத்துக்குரியது. அல்லேலூயா. ஆமென். அவிசுவாசத்துக்குரியது. அதுதான் அவர் சொல்றாரு, அவரே வெறுத்தேன்னு சொல்றார். அதே அவரே 8ல சொல்லப்பட்ட 13:8-13ல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினரை பழமையாக்கினார், பழமையானதும் நாட்பட்டதுமா இருக்கிறது, உருவழித்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. அது புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறபடினால் முந்தினரை பழமையாக்கினார். இப்போ நம்ம எதுல இருக்கிறோம்? புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் நியாய பிரமாணத்தில் இல்ல, ஆவி பிரமாணத்தில் இருக்கிறோம். நாம் விசுவாசி. நியாய பிரமாணத்தில் விசுவாசி கிடையாது. அவர் சட்டத்திற்கு உட்பட்டவர், அது பாவத்துக்கு உட்பட்டது. அல்லேலூயா. அப்ப இப்போ நீங்க செய்யறதுனால வரல, இப்போ உங்களுக்கு நீங்க எதையாவது செஞ்சதுனால பாவம் வரல, கீழ்ப்படியாததுனால பாவம் வரும். எப்படி கீழ்ப்படியாததுனால? இந்த புது உடன்படிக்கைக்கு நீங்கள் உட்படாமல், சத்தியத்தை நீங்கள் அறியாமல், அந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், அதுதான் பேதுரு சொல்றார். தேவனுடைய நியாயம் தேவனுடைய வீட்டிலே தொடங்குமானால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? அப்ப நாம் சுவிசேஷத்துக்கு புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நான் ஒரே வரியில் நான் சொல்றேன், எதெல்லாம் சுவிசேஷம் என்று ஆதாமுக்கு சுவிசேஷம் சொன்னார். இது ஏதனை கொடுத்தது ஆதாமுக்கு சுவிசேஷம். நோவாவுக்கு இந்த பேழையை உண்டு பண்ணினது அவங்களுக்கு சுவிசேஷம்.
அவள் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ அன்னைக்கு அவங்க மாறினாங்க, கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் தேவனுடைய திட்டம் இல்லை, அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கும் சபைகள் அப்படி மாறி போகிறது. ஆனாலும் தேவன் கிருபை அளிக்கிறார், ஆனால் அவருடைய சித்தம் இல்லை. புரிஞ்சுச்சா? அப்போ பிதாவுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது, நீங்கள் இலவசமாய் விசுவாசத்தை கொண்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதை நாம் சுதந்திரிக்கணும்னா எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்க. நீங்க எதுல வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதற்கு உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இதை எப்படி நீங்க சுதந்திரிப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நித்திய ஜீவன் உண்டாகுது. அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிறோம். சத்தியத்தை அறி இயேசு கிறிஸ்து, அவருடைய வசனம். இதை நீங்கள் அறிகிறதுனால் நீங்கள் விடுதலை ஆவீங்க. இதை நீங்கள் அறிகிறதுனால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாயிரும். இதை நீங்கள் அறிகிறதுனால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். அப்போ இப்ப நம்ம கேட்கிறோம், சுவிசேஷத்தை கேட்கிறோம். இப்போ நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை கர்த்தர் நம்மிடம் வாங்கிக்கிறார். ஆமென். சுவிசேஷத்தை கீழ்ப்படுறீங்களா இல்ல சுயத்துக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத அவங்க பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய கீழ்ப்படிதலை ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பேச்சுகளும் உங்களுடைய சிந்தைகளும் சுவிசேஷம் எனக்கு என்ன சொன்னது, பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு எனக்கு என்ன செஞ்சார், அதிலே நீங்க முக்கிய கவனத்தை செலுத்துங்க. ஆமென். அதுல முக்கிய கவனத்தை செலுத்தும் பொழுது நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுறேன். வார்த்தை சொல்லி எனக்கு கூட கொடுக்கப்பட்டு எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அது எனக்கு அப்படியே ஆகும் என்பதை ஆணித்தரமாய் நீங்க நம்புங்க. அல்லேலூயா. நம்புறது மட்டுமல்ல, அதையே நீங்க தரிசனமா ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது என்பதை நீங்கள் தரிசனமாய் அப்படியே நீங்கள் கற்பனை கண்டு அதை உங்களுக்கு நடக்குது என்பதை நீங்கள் கனவு காண ஆரம்பிங்கள். ஆமென். தேவன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு சொல்லித்தா பாருங்க. இதையெல்லாம் நீங்க இப்போ இதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா கீழ்ப்படிதல் அர்த்தம். அப்படிதானே? இதை நம்புறவங்களுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க. இதை நீங்க சும்மாவே விட்டுறாதீங்க. இதை கற்பனை பாருங்க. என்னை இப்படி சொல்லிட்டாருன்னா நான் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு. அவன் எதை கற்பனை எதனால் வருகிறது? இந்த விசுவாசம் வரணும். விசுவாசம் என்ன வரும்? வேதம் சொல்றது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப இந்த விசுவாசம் நமக்கு வரணும்னாலும் வேதத்தை நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். புதுசா நீங்க எபிரேயர் 11 படிச்சீங்கன்னா நிறைய விசுவாசத்தில் உள்ள வீரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதை நீங்கள் வாரக்கணக்காய் மாசக்கணக்காய் இதையே தியானிங்க. உங்களுக்கு நான் சொல்லி தரேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நாங்க தான் நோட்ஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு இதை பிரசன்ட் பண்ணணும், அதை பிரசன்ட் பண்ணணும். நீங்க அப்படி இல்லை, கேட்கறத இப்ப நீங்க கேட்கறீங்க. இதை மட்டும் நீங்க ஒரு வாரம் பாருங்க. எபிரேயர் 11 ஒரு வாரம் மனசுக்குள்ள போடுங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க, எனக்கும் இப்படிதான் நடக்கும். இப்ப அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமம் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கப்பட்டதில்லை. அவங்க விசுவாசித்து அதை செய்து வெற்றி பெற்றாங்க. உங்களுக்கு எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசத்தில் அதை செய்ய வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேதத்தை இரவு பகலும் தியானமா இருக்க, இந்த சிந்தைக்குள்ள இருக்க, நீங்கள் இருந்தே வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் செபிக்கலாம். கொஞ்சம் நீங்க அப்படியே ஃப்ரீயா இருக்க, மனதை கொஞ்சம் சிந்தைக்குள்ள கொண்டு வாங்க. உங்க மனதை ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு கேட்க